கரங்களை தட்டி பாடுவோமா? கௌரவிப்பார். இயேசுவின் சாயல் உனக்குள் வெளிப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் உன்னை உயிர்ப்பிக்கும். இயேசுவின் சாயல் உனக்குள் வெளிப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆத்துமாவே நீ கலங்கிடாதே, சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறாரே. ஆத்துமாவே நீ கலங்கிடாதே, சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறாரே. பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், பேரை பெருமைப்படுத்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், பேரை பெருமைப்படுத்திடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவீர்களா? கரங்களை தலைக்கு மேலே வைத்து தட்டி பாடு. கல்லென்று வெறுத்தவர் முன் மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிடுவார். உன்னை கல்லென்று வெறுத்தவர் முன் மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிடுவார். சகல ஜாதிகளால் நிரம்பிடுவார். இயேசுவின் மகிமையால் நிரம்பிடுவார். சகல ஜாதிகளால் நிரம்பிடுவார். இயேசுவின் மகிமையால் நிரம்பிடுவார். இயேசு உன்னில் வெளிப்படுவார். இந்த வருஷத்தில் இயேசு உன்னில் வெளிப்படுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், பேரை பெருமைப்படுத்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், பேரை பெருமைப்படுத்திடுவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றப் போகிறார், பெரிய ஜனமாய் மாற்றப் போகிறார், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறார். நடத்துக்குரிய நாட்களை நிலைநாட்டுவார். உடைப்பட்ட வாழ்க்கையை வணைந்திடுவார். நடத்துக்குரிய நாட்களை நிலைநாட்டுவார். விழுந்து போன இடத்தில் தலையை நிமிர செய்வார். ராஜாவின் மத்தியில் உண்மை அமர செய்வார். விழுந்து போன இடத்தில் தலையை நிமிர செய்வார். ராஜாவின் மத்தியில் உன்னை அமர செய்வார். இந்த வருஷத்தில் அதிகமாய் கௌரவிப்பார். இந்த வருஷத்தில் அதிகமாய் கௌரவிப்பார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், பேரை பெருமைப்படுத்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார், பேரை பெருமைப்படுத்திடுவார்.
ஆண்டவர் இந்த வருடத்திலே ஒவ்வொருவரையும் கனம் பண்ண போகிறார், கௌரவிக்க போகிறார். நீ வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் அதே இடத்திலே உனக்கு நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்புகிறவர்கள் ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் சுவாமி, மக்கு நன்றி என்று சொல்லுவீர்களா?